விவசாயிகளின் உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்ற தொல் திருமாவளவன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தலையிட வேண்டும், தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வாதாரமான காவிரி நீரை திறந்து விடுவதற்கு ஆணையிட வேண்டும் என்று வற்புறுத்தி சென்னை வாழ் காவிரி மைந்தர்களின் சார்பில் தமிழக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பில் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இது ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களின் கோரிக்கை அல்ல, குறிப்பிட்ட சில அமைப்புகளின் கோரிக்கை அல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களின் கோரிக்கை என்பதை இந்திய அரசு உணர வேண்டும். தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக பிரதமரை சந்திப்பதற்கு ஒரு குழுவை டெல்லிக்கு அனுப்ப வேண்டும். அமைச்சர்கள் மற்றும் விவசாய பிரதிநிதிகள் அடங்கிய குழு புதுதில்லிக்கு செல்ல வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளை தமிழக முதல்வர் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வற்புறுத்துகிறேன். பல்வேறு கட்சியினர் பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சியினரும் ஒன்றிணைத்து மத்திய அரசு அழுத்தம் தர வேண்டும் தமிழக அரசு அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த இடத்துல உங்களோட நிலைப்பாடு என்ன? கட்சி மாறுபாடுகளின்றி இந்த கோரிக்கையை வலியுறுத்த வேண்டியது அனைத்து கட்சி தலைவர்களின் கடமை. ஏனென்றால் மிகப்பெரிய ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கிறது தமிழகம். காவிரி நீர் முடக்கப்படுமேயானால் நமக்கு நடுவர் மன்ற தீர்ப்பின்படி வழங்கப்பட வேண்டிய தண்ணீரை வழங்க கர்நாடகம் மறுக்குமேயானால், காவிரி ஆற்றின் குறுக்கே அவர்கள் விரும்புவதைப் போல அணைகளை கட்டுவார்களேயானால், காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் ஒழுங்காற்று குழுவை அமைக்க மத்திய அரசு தவறுமையானால் தமிழ்நாட்டு மக்கள் மிக கடுமையான குடிநீர் பஞ்சத்திற்கு ஆளாக வேண்டிய நிலை ஏற்படும். டெல்டா மாவட்டங்களின் விவசாயம் பூண்டற்று போய்விடும். 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் பாலைவனமாக மாறும் ஒரு பெரும் அபாயம் உள்ளது. எனவே தமிழக கட்சிகள் இதிலே மாறுபாடுகளின்றி ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். முதல்வர் அவர்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், அனைத்து கட்சி தலைவர்களும் விவசாய சங்க பிரதிநிதிகளும் அமைச்சர்களும் கொண்ட ஒரு குழுவை உடனடியாக நியமிக்க வேண்டும். அந்த குழு மத்திய அரசை, பிரதமரை சந்தித்து இந்த கோரிக்கையை போர்க்கால நடவடிக்கை அடிப்படையிலே வற்புறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.